கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் கடன் அவர்களுக்கு வரப்போவது இல்லை. உங்களுடைய பண கஷ்டம் அவர்களுக்கு வரப்போவது இல்லை. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனமும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரப்போவது இல்லை. அவர்கள் உங்களை விட உயர்ந்த இடத்திலே இருக்க போகிறார்கள். கர்த்தர் அவர்களை அலங்கரிக்க போகிறார். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ போகிறார்கள். அவர்கள் திருச்சபையை கட்ட போகிறார்கள். அவர்கள் திருச்சபையிலே நல்ல ஒரு அங்கத்தினர்களாய் மாறப்போகிறார்கள். அவர்களுடைய கரங்கள் வெறுமையான கரங்களாகவோ பொத்தலான கரங்களாகவோ இருக்க போகிறதில்லை. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தி அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுத்து அதன் மூலமாய் நல்ல ஒரு வீட்டை கட்டி கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை சுகமாய் தங்க வைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேக பெற்றோர்கள் ஹல்லேலூயா நீங்கள் அடைய போகிறீர்கள். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் ஏசாவை குறித்து, ஏசா யாக்கோபை குறித்து சொல்லுகிறது. அப்போ அந்த ஏசாவினுடைய தகப்பனாராகிய ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கு விருப்பம் கொள்ளுகிறார். ஆனா யாக்கோபு அந்த இடத்துல குறுக்க வந்து தன்னுடைய தாயாருடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்குகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி அவன் வாங்குறதுனால திரும்ப அவன் வந்து சபிக்கல. இல்லப்பா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் உன்னை சபிக்கிறேன், நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, நீ என்னையே ஏமாத்தினியே அப்படின்னு சொல்லல. திரும்பவும் அவனை ஆசீர்வதித்து தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நம்முடைய அடுத்த சன்னதிக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதைத்தான் வேதம் சொல்கிறது. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அடுத்த ஜெனரேஷனுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தரப்பில் நிற்க வேண்டும். இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் நான் நம்புவேன் சிலருடைய தகப்பனாருடைய தியாகம், சில தாயார்